அமெரிக்கா ஈரானிடையே எட்டப்பட்ட இடைக்கால அமைதி ஒப்பந்தம் முறைந்ததைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான புதிய மோதல் நேற்று செவ்வாய்க்கிழமை 10வது நாளாக தீவிரமடைந்துள்ளது. இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். ஈரானின் தெற்கு பகுதியை அமெரிக்கா தாக்கிய நிலையில் குவைத், பக்ரைன், ஜோர்தானில் உள்ள அமெரிக்க தளங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் ராணுவ கட்டளை மையங்கள், கடல்சார் கட்டமைப்புகள், ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான ஏவுதளங்கள், வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஆகியவற்றை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. மேலும் தெற்கு ஈரானில் உள்ள சிராஸ், தெற்கு கடற்கரையில் உள்ள ஹொனார், சபஹார் பகுதிகளிலும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதாக ஊடகங்கள் தெரிவித்தன. இந்த தாக்குதலுக்கு பிறகு தனது சமீபத்திய சுற்று தாக்குதல்களை முடித்துவிட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் அறிவித்தது. அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் நோக்கில் குவைத், பக்ரைன், ஜோர்தானில் உள்ள அமெரிக்க தளங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் அணுமின் நிலையத்தின் கட்டுமான தளத்தின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக பக்ரைனில் உள்ள அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனமான அமேசானுக்கு சொந்தமான உள்கட்டமைப்பை தாக்கியதாக ஈரான் புரட்சிகர பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. பக்ரைனின் ஷேக் ஈசா விமான தளத்தில் அமெரிக்க ராணுவ வீரர்கள் பயன்படுத்தும் தங்குமிடங்களையும் ஈரானிய படைகள் குறிவைத்ததாக ஈரானிய அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதே நேரத்தில் பக்ரைன் அல்லது அமேசான் தரப்பிலிருந்து உடனடியாக எந்த கருத்தும் தெரிவிக்கப்படவில்லை என்று அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. குவைத்தில் உள்ள 3 அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தியதாக ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளது. மேலும் ஜோர்தானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளம் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் அது கூறியுள்ளது. அதே நேரத்தில் ஈரானின் 5 ஆளில்லா விமானங்களை தங்கள் படைகளிடையே மறித்து தாக்கி அழித்தன என ஜோர்தான் கூறியுள்ளது. ஹோர்முஸ் ஜலசந்தியில் இருந்த ஓர் எண்ணெய் கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து அதன் பணியாளர்கள் கப்பலை கைவிட்டு உயர்காக்கும் படகில் ஏறி சென்றுள்ளனர். மேலும் ஹோர்முஸ் ஜலசந்தியில் தெற்கு பாதை வழியாக செல்ல முயன்ற 2 எண்ணெய் கப்பல்கள் வெடி விபத்துகளுக்கு உள்ளாகி தீப்பிடித்து எரிந்ததாக ஈரானிய புரட்சிகர படை தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரானிடையே எட்டப்பட்ட இடைக்கால அமைதி ஒப்பந்தம் முறிந்ததைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான புதிய மோதல் செவ்வாய்க்கிழமை 10வது நாளாக தீவிரமடைந்துள்ளது. அமெரிக்கா ஈரானிடையே கடந்த மாதம் எட்டப்பட்ட இடைக்கால ஒப்பந்தத்தில் மத்தியஸ்தராக பாகிஸ்தான் முக்கிய பங்கு வகித்தது. ஆனால் ஹோர்முஸ் நீர்நிலையில் கப்பல்கள் மீதான தாக்குதலை ஈரான் மீண்டும் தொடங்கியதால் அந்த ஒப்பந்தம் முறிந்தது. தற்போது இரு தரப்பையும் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு கொண்டுவர பாகிஸ்தான் அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. இந்த நிலையில் பாகிஸ்தானுக்கு ஈரான் உள்துறை அமைச்சர் எஸ்கந்தர் மொமேனி செவ்வாய்க்கிழமை வருகை தந்தார். தொடர்ந்து பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப், ராணுவ தலைமை தளபதி அசீம் முனீர் ஆகியோரை அவர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். பாகிஸ்தானில் இவ்வாறு அமைதி முயற்சிகள் தீவிரமடைந்த போதிலும் மேற்காசியாவில் இருதரப்பும் பரஸ்பர தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றன. ஈரானின் ராணுவ தளங்கள் மீது அமெரிக்க தொடர் வான்வழி தாக்குதல்களை நடத்தி வரும் சூழலில் ஹோர்முஸ் நீர்நிலையில் பயணித்த எண்ணெய் கப்பலை ஈரான் தாக்கியதால் அதிலிருந்த மாலுமிகள் கப்பலை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. வளைகுடாவில் அமெரிக்காவின் நட்பு நாடுகளான பக்ரைன் மற்றும் குவைத் மீதும் ஈரான் தனது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியது. குவைத்தின் 90% குடிநீர் தேவை கடல் நீரை குடிநீராக்கும் ஆலைகளையே நம்பியுள்ள நிலையில் அவற்றின் மீதான ஈரானின் தொடர் தாக்குதல் அந்நாட்டு மக்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. இதற்கு மத்தியில் அமெரிக்க வெளியுறவுத்துறை உலகெங்கிலும் உள்ள தனது குடிமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் மற்றும் அதற்கு ஆதரவான குழுக்கள் அமெரிக்க நலன்கள் மற்றும் அமெரிக்கர்கள் மீது தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளதாக அந்த எச்சரிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஈரான் அமெரிக்கா இடையே மீண்டும் போர் தீவிரமடைந்திருக்கும் வேளையில் பாகிஸ்தானில் உள்ள மத்தியஸ்தர்களை சந்திக்க ஈரான் உள்துறை எஸ்கந்தர் மொமேனி அமைச்சர் அங்கு சென்றடைந்துள்ளார். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையே கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி தொடங்கிய போர் சுவிட்சர்லாந்தில் கையெழுத்தான இடைக்கால ஒப்பந்தத்தால் தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு ஹோர்முஸ் நீர்நிலையம் திறக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஹோர்முஸ் நீரிணை அருகே சென்று கொண்டிருந்த சரக்கு கப்பல்களை ஈரான் தாக்கியதாக குற்றம் சாட்டிய அமெரிக்கா மீண்டும் தாக்குதல்களை தொடர்ந்தது. இதற்கு ஈரானும் பதிலடி கொடுக்க போர் இரு நாடுகளுக்கிடையேயும் மீண்டும் தொடங்கி கடந்த 10 நாட்களாக தாக்குதல்கள் தொடரப்பட்டு வருகின்றன.
உலகளவில் முக்கிய எண்ணெய் வழித்தடமான ஹோர்முஸ் நீர்ணி வழக்கம் போல் செயல்படாமல் உள்ளதால் சந்தையில் கச்சா எண்ணெயின் விலையும் ஏற்றம் கண்டுள்ளது. எனவே உலகின் பல நாடுகளில் விலைவாசியும் உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஈரானின் உள்துறை அமைச்சர் இஸ்கந்தர் மொமேனி பாகிஸ்தானில் உள்ள மத்தியஸ்தர்களை சந்திப்பதற்காக அந்நாட்டிற்கு சென்றடைந்துள்ளார். இந்த சந்திப்பில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முக்கிய முயற்சிகள் குறித்து ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. முன்னதாக போர் தொடங்கிய முதலே இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வர பாகிஸ்தான் பிரதிநிதிகள் தொடர் மத்தியஸ்தத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா நடத்திய ராணுவ தாக்குதல்களை இஸ்ரேல் நாட்டின் பாதுகாப்பிற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுன் பதவியேற்ற பிறகு முதன்முறையாக வெள்ளை மாளிகைக்கு வருகை தந்திருந்தார். அவருடனான சந்திப்பில் பேசிய ட்ரம்ப், நாங்கள் ஈரான் மீது தாக்குதல் நடத்தாமல் இருந்திருந்தால் இன்று இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இருந்திருக்காது என்று தெரிவித்தார். ஈரானின் இராணுவ திறனை குறைக்க அமெரிக்கா நடத்திய தாக்குதல்கள் மத்திய கிழக்கில் தனது முக்கிய கூட்டாளியான இஸ்ரேலை பாதுகாக்க உதவியதாக அவர் கூறினார். அமெரிக்காவின் ஆதரவுடன் லெபனான் மற்றும் இஸ்ரேலிடையே உருவாக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் கீழ் தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேல் படைகள் படிப்படியாக விலகிக் கொள்ளப்பட்டு அங்கு லெபனான் தேசிய இராணுவத்தின் கட்டுப்பாடு விரிவாக்கப்பட்டு வருகின்றது. இது குறித்து பேசிய ட்ரம்ப் இஸ்ரேல் படைகளை திரும்பப் பெறும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிட்டார். அதே வேளையில் தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேறுவதை உறுதி செய்ய அமெரிக்கா அதிக அழுத்தம் தர வேண்டும் என லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுன் கேட்டுக்கொண்டார். மேலும் ஹிஸ்புல்லா அமைப்பை கட்டுப்படுத்தவும் தெற்கு பகுதியில் அமைதியை ஏற்படுத்தவும் லெபனான் இராணுவத்திற்கு அமெரிக்கா தொடர்ந்து ஆதரவளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.